அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகிலே மற்ற எந்த ஜீவராசிகளும் பெறாத ஒரு தனித்துவத்தை மனிதம் பெற்றிருக்கிறது. இந்த மனித குலம் சிந்திக்க தெரிந்த காரணத்தால் சகல உயிர்களையும் ஆட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருக்கிறது. ஆற்றல் பல பெற்றுவிட்ட காரணத்தால் மாத்திரமே மனிதர்களுக்கு அகங்காரம் என்பது அளவிற்கு அதிகமாக போய்விட்டது. பலம் பொருந்திய ஒருவன் பலமற்ற ஒருவனை சீண்டுவதும் அவனை துன்புறுத்துவதும் வழக்கமான ஒன்றாக மாறி போய்விட்டது. இந்த நிலை மாற வேண்டும். சகலரும் சமம் என்கிற மனப்போக்கு ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டாக வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கருதினார்கள். விவேக சிந்தாமணி ஆசிரியர் சமுதாயத்திலே மக்கள் நல்ல வண்ணம் வாழ வேண்டும், ஒழுக்கம் தவறாது இருக்க வேண்டும், தர்ம நியாயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று கருதியிருந்த காரணத்தால் ஒழுக்க நெறிகளை உபதேசமாக இங்கே சொல்லிச் சென்றிருக்கிறார். சாதாரணமாக சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே சுலபமான ஒன்று எது என்று கேட்டால் அது அறிவுரை சொல்வது. இந்த உலகிலே கடினமான ஒன்று எது என்று கேட்டால் அறிவுரையை கேட்டு நடப்பது. இந்த இரண்டையுமே மனிதர்கள் விரும்புவதில்லை. எவருடைய அறிவுரையும் கேட்பதற்கு விரும்புவதும் இல்லை, அந்த அறிவுரைப்படி நடக்க வேண்டும் என்று கருதுவதும் இல்லை. மிகப்பெரிய நிலையிலே இருப்பவர்களும் கூட இதற்கு மாற்றாக இருக்கவில்லை. கல்விச்சாலைகளிலே கல்வியை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் விவேக சிந்தாமணி முதலாகிய நூல்களை கற்றிருக்கிறார்கள், திருக்குறளை கற்றிருக்கிறார்கள், அதற்கு பொருள் விளக்கம் சொல்லவும் கற்றிருக்கிறார்கள். புலால் மறுத்தல் என்கிற அதிகாரத்திலே 10 குறட்பாக்களிலே கொல்லாமையை பற்றி திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். மேலும் கொல்லாமை என்கிற வகையிலே கருத்துக்களை ஊன்றி வலியுறுத்தி சொல்லியும் இருக்கிறார். இவற்றை கற்பித்த ஆசிரியர் கொல்லாமை விரதத்தை கடைபிடித்திருக்கிறாரா என்றால் இல்லை. அவர் சொல்லியதை கேட்ட மாத்திரத்திலே மாணவர்கள் யாராவது தங்கள் நிலையை மாற்றி கொல்லாமை விரதத்தை கைக்கொண்டிருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. ஆனாலும் கூட திருக்குறள் இன்னமும் பள்ளிகளிலே பாடங்களாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. வெறும் சம்பிரதாயமாக மாத்திரமே இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. திருவள்ளுவநாயனார் தொடக்கத்திலேயே சொன்னார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று. கற்பவை கசடர கற்க, அதற்கு தக நிற்க என்று சொன்னார். நீ கற்ற கல்வியை அதனுடைய உண்மையான பொருளை சரியாக விளங்கிக் கொள்ளும்படியாக முழுமையாக கற்றுக்கொள். அதன் பிறகு கற்றுக்கொண்ட கல்வியின்படியாக வாழ பழகு என்று சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்த ஆசிரியரும் அதன்படி வாழவில்லை, கற்றுக்கொண்ட மாணவனும் அதன்படி வாழவில்லை. இது கலியுகத்தின் மோசமான நிலையை குறிக்கிறது. இன்னமும் என்னையெல்லாம் வினோதங்களையும் கொடூரங்களையும் இந்த உலகிலே நாம் பார்க்க போகிறோமோ தெரியவில்லை என்று ஞானியர் மனம் வெதும்பி புலம்பும் நிலையே இப்போது இருக்கிறது. இந்த மனிதர்கள் தான் நம்முடைய பேச்சை கேட்கவில்லையே, நமக்கே வந்தது, எப்படியோ போகட்டும் என்று விட்டு செல்ல ஞானியருக்கு மனமில்லை. இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்களை ஆற்றுப்படுத்துவதற்காகவும் நெறிப்படுத்துவதற்காகவும் வழிப்படுத்துவதற்காகவும் ஞானிகள் தொடர்ந்து முயன்று வந்தார்கள். அந்த வகையிலேதான் நன்னெறி, நல்வழி, மூதுரை, கொன்றைவேந்தன், விவேக சிந்தாமணி முதலாகிய அரிய நீதி நூல்கள் நமக்கு நம்முடைய முன்னோர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்டன. கேட்டும் கேளாதவர்களைப் போல, செவியிருந்தும் காது கேளாதவர்களைப் போல, கண்களால் பார்த்தும் பார்க்காதவர்களைப் போல மனிதர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு பயணிக்கிறார்கள். செய்கிற குற்றங்களை எல்லாம் செய்து முடித்துவிட்டு பிற்காலத்திலே தாங்கள் செய்த தீவினைக்காக தங்களுக்கு துன்பம் வந்தது என்பதை மறந்துவிட்டு கடவுளை குற்றம் சொல்வதையும் கூட இவர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்த குறட்பதிவுகளிலே நல்ல பல விடயங்களை எடுத்துச் சொல்லி இருக்கிறோம். நகாசு வேலைகள் செய்து, அலங்காரங்கள் செய்து, கிராபிக்ஸ் படக்காட்சிகளோடு காட்டக்கூடிய, ஒருவர் சொல்லியவற்றை அப்படியே உள்வாங்கி ஒப்பிக்கக்கூடிய சலனப்பட காட்சியை உருவாக்கக்கூடியவர்களுக்கு தரக்கூடிய மதிப்பை எங்களை போன்றவர்களுக்கு இந்த சமுதாயம் தருவதில்லை என்பது விவேக சிந்தாமணி ஆசிரியர் போன்ற மகான்கள் சொல்லியிருந்த கருத்துக்களுக்கு சரியான உதாரணமாக
நாங்கள் திகழ்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு மட்டுமே இருக்கிறது. இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். சங்கு வெண் தாமரைக்கு தந்தையாய் இரவி தண்ணீர், அங்கு அதை கொய்து விட்டால் அழுகச் செய்து அந்நீர் கொல்லும். துங்கவின் கரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான், தங்களின் நிலைமை கேட்டால் இப்படி தயங்குவாரே. கதிரவன். இந்த உலகம் கதிரவனின் சுடுகிரணங்களைக் கொண்டே இயங்குகிறது. ஒன்று உருவாவதும் அழிவதும் கதிரவனின் சுடுகிரணங்களால் நடக்கிறது. பொய்கையிலே தடாகத்திலே அழகாக மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை கதிரவன் கிரணங்கள் பட்ட மாத்திரத்திலே அழகாக மலர்கிறது. ஆனந்தமாக அது சிரிக்கிறது. தடாகத்திலே கதிரவன் கிரணத்திலே வெண்தாமரையின் பிரகாசத்தை பார்த்து நாம் ஆனந்தம் கொள்கிறோம், மகிழ்கிறோம். கதிரவன் உதயம் இல்லாமல் போனால், கதிரவனின் கிரணங்கள் இல்லாமல் போய்விட்டால் என்ன ஆகும்? தாமரை தண்ணீருக்குள்ளேயே கிடந்து அழுகி போய்விடும். கதிரவனின் கிரணங்கள் இருக்கும் வரையிலும் தாமரை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும். சரி, கதிரவன் தான் தாமரையின் உயிர் வாழ்க்கைக்கு சாதகமான ஒன்று. தாமரை எடுத்து தரையிலே போடுவோம், தண்ணீர் எங்கே இல்லாது போய்விட்டது. இப்போது என்ன ஆகிறது? அதே கதிரவன், வாழ வைத்த அதே கதிரவன் அந்த தாமரையை கொன்றும் விடுகிறான். காய்ந்து பட்டு போய்விடுகிறது. தண்ணீர் தாயாகவும் கதிரவனின் கிரணம் தந்தையாகவும் இருந்து தாமரைக்கு உயிர் கொடுக்கிறது. நிலையாக ஒரே சீராக இருக்கும் வரையிலும் கதிரவனின் கிரணங்கள் வாழ வைக்கிறது. வெளியிலே எடுத்து போட்டு விட்டால் அதே கதிரவன் கிரணங்கள் தாமரையை கொண்டு விடுகிறது. அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்களும் இப்படிப்பட்ட நிலையை சந்திக்கிறார்கள். இந்த சமுதாய வாழ்க்கையிலே கதிரவனின் கிரணங்களை பெற்று பிரகாசிக்கக்கூடிய தாமரையைப் போல செல்வம், செல்வாக்கு ஆகியவற்றை பெற்று பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் வரையிலும் இந்த உலகம் அவர்களை மதிக்கும். தங்கள் நிலை சற்று தாழ்ந்து கீழே இறங்கி வந்து விட்டால் தரையிலே போட்ட தாமரையைப் போல காய்ந்து கருகி போவார்கள். அவர்களை சீண்டுவதற்கு கூட நாதி இல்லாமல் போய்விடும் என்பது விவேக சிந்தாமணி ஆசிரியருடைய கூற்றாக இருக்கிறது. நாய்வாலை அளவெடுத்து பெருக்கி தீட்டின் நற்றமிழை எழுத எழுத்தாணியாமோ, பேய் வாழும் சுடுகாட்டை பெருக்கி தள்ளி பெரிய விளக்கு ஏற்றி வைத்தால் வீடு அதாமோ, தாய் வார்த்தை கேளாத சகசண்டிக்கு என் சாற்றிடும் முழுத்த குணம் தவிர மாட்டான், ஈவாரை ஈய விட்டான் இவனும் ஈயான், எழுபிறப்பினும் கடையாம் இவன் பிறப்பே. நாய்வாலை நிமிர்த்த முடியாது என்று நம் பெரியவர்கள் சொல்லுவார்கள். இந்த விவேக சிந்தாமணி பாடலை ஒட்டிய இந்த வார்த்தை வந்தது. நாயின் வாளை அளவெடுத்து அதை கூர்மையாக தீட்டி சரி செய்து வைத்து விட்டால் அது நல்ல தமிழை எழுதக்கூடிய எழுத்தாணியாக மாறிவிடுமா? நாய்வாள் நாய்வாள் தானே, அது எப்படி எழுத்தாணியாக மாற முடியாதோ அதுபோல பேய்கள் வாழ்ந்திருக்கக்கூடியதாக கருதக்கூடிய சுடுகாட்டை கூட்டி பெருக்கி சுத்தமாக்கி அங்கே சாணம் தெளித்து மெழுகி கோலமிட்டு அங்கே சென்று குடியேறி வாழ முடியுமா? சுடுகாடு வீட்டுக்கு ஒப்பாக இருக்குமா? சுடுகாடு சுடுகாடு தானே, அது எப்படி மாறும்? அதுபோல தன்னுடைய சொல் வார்த்தைகளை கேட்காமல் சண்டித்தனமாக இந்த உலக வாழ்க்கையிலே மனம் போன போக்கிலே வாழ்ந்து பற்பல விதமான குற்றங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சண்டியர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எந்த விதமான நல்ல உபதேசங்களை அவர்களை பெற்ற தாய் சொன்னாலும் கூட அவர்கள் ஏற்பார்களா? தாய் சொல்லை தட்டித்தான் நடப்பார்கள். தாய் சொல்லை தட்டாத தனியங்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். செய்யக்கூடாத தவறுகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய குணமும் உளுத்த குணமாக இருக்கும். நல்ல குணத்தை அவர்கள் கொண்டிருக்க மாட்டார்கள். ஒருவர் மற்றொருவருக்கு ஒரு தான தர்மங்களை, ஒரு உதவியை கொடுக்க நினைத்தாலும் இவர்கள் அவர்களை கொடுக்க விட மாட்டார்கள். இவர்களாவது கொடுப்பார்களா என்றால் இவர்களும் கொடுக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே இன்றைய உலக வாழ்க்கையிலே எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை உளுத்தர்கள், பிறப்பிலே இவர்கள் கடைப்பிறப்பாக பிறந்தவர்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் இங்கே சொல்லுகிறார். இந்த உலக வாழ்க்கையிலே இருப்பவர்களுக்கு இறப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லாது போய்விட்டது. அந்த நாளிலே ஒரு இடத்திலே அறக்காரியங்கள், தர்ம காரியங்கள் நடக்கின்றன என்றால் அந்த இடத்திற்கு சென்றவர்களுக்கெல்லாம் தானம் கிடைத்தது. வறியவர்கள் செல்வந்தர்களிடமிருந்து தானம் பெற்று தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டார்கள். அன்றைக்கு தர்மம் ஓரளவு இருந்தது. தர்மம் ஓரளவு இருந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட உளுத்தர்களை பற்றியதான சிந்தனையை
விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லி இருக்கிறார். கொடுப்பவரையும் கொடுக்க விடாமல் கெடுக்கக்கூடியவர்கள் தாங்களும் தரமாட்டார்கள், மற்றவர்களுக்கும் தரமாட்டார்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுவது எல்லா காலங்களிலும் தர்மம் செய்பவர்களையும் தடுக்கக்கூடிய கொடுங்கோன்மை கொண்டவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. தற்காலத்தில் இது இன்னமும் சற்று அதிகமாக இருக்கிறது என்பதை கருத வேண்டியிருக்கிறது. ஒருவர் கொடுத்தாலும் கொடுக்காதே என்று தடுப்பவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த சமுதாயத்திலே பிறந்திருப்பது இவர்கள் கேவலமான பிறவிகளாக கருதப்பட வேண்டியவர்கள். அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் உயர்ந்த குடியிலே பிறந்திருந்தாலும் கூட கொடுப்பவரை கொடுக்க விடாமல் தடுப்பதும் தாங்களும் கொடுக்காமல் மற்றவரை கெடுப்பதுமான காரியங்களை செய்பவர்கள் மனிதர்களாக பிறந்திருந்தாலும் கூட இவர்கள் கேவலமான கடைப்பட்ட பிறவிகளாக கருதப்படுவார்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார். நாய் ஒன்று இருக்கிறது. அந்த நாயினிடத்திலே ஒரு முழு தேங்காய் கிடைத்து விட்டது. அந்த நாய்க்கு அந்த தேங்காயை உடைத்து தின்ன தெரியாது. அது தேங்காயை உருட்டியபடியாகவே இருக்கும். யாராவது எடுக்கச் சென்றால் குறைத்து உருமி விரட்டிவிடும். அந்த நாயால் அந்த தேங்காயை தின்ன முடியாது. தானும் தின்னாது, மற்றவரையும் தின்ன விடாது. வைக்கோல் போரை ஒரு நாய் காவல் காத்து கிடக்கிறது. மாடு அந்த வைக்கோலை மேய்வதற்கு வருகிறது. நாய்க்கு வைக்கோலை தின்ன விரும்பாது, தின்ன தெரியாது. மாடு வைக்கோலை தின்னுவதற்கு நாய் விடாது. தானும் தின்னாது, மாட்டையும் தின்ன விடாது. கெடுக்கும் காரியத்தை அந்த நாய் செய்து கொண்டே இருக்கும். இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிலையிலே நாய்களை போன்ற குணம் கொண்டவர்களாக எண்ணற்ற மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் இந்த நூலின் ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். வறியவர்களுக்கு செல்வந்தர்கள் வழக்கமாக ஏதாவது உதவிகளை செய்ய வேண்டும் என்பது தர்ம சாஸ்திரத்தின் கூறாக இருக்கிறது. உடல் உழைப்பின்மை காரணமாக அல்லது உடல் பலகீனம் காரணமாக தங்களுக்கு தேடிய திரவியம் கிடைக்காத காரணத்தால் பலர் வறுமையிலே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோமாலியா என்கிற தேசத்திலே கொடிய வறுமை ஏற்பட்டு பசி, பட்டினி, பஞ்சம் ஏற்பட்ட போது உலகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததை அல்லாது அவர்களுடைய வறுமையை போக்குவதற்கு உதவியதில்லை. தங்கள் நிலையை தாங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கருதிய சோமாலிய தேசத்தைச் சேர்ந்த குடிமக்கள் சிலர் கொள்ளையர்களாக மாறி கடற்கொள்ளை போன்றவற்றில் ஈடுபட்டு தங்களுடைய குடும்பம், குழந்தைகளுக்கான ஜீவனத்தை பார்த்ததாக நாம் நாளிதழ்களிலே பார்த்திருக்கிறோம். சோமாலிய கொள்ளையர்களை பற்றி சொன்னாலே கொலை நடுங்கக்கூடிய நிலையை பற்றி பலர் சொல்லியும் நாம் கேட்டிருக்கிறோம். ஒருவன் தானும் கொடுப்பதில்லை, கொடுப்பவரையும் கொடுக்க விடாமல் தடுத்து விடுவது என்று போகும்போது அதற்கு அடுத்தபடியாக இல்லாமை என்ற நிலையிலே வந்தவன் கொடுங்குற்றங்களை செய்யக்கூடிய குற்றவாளியாக மாறி போகிறான். இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே விவேக சிந்தாமணி ஆசிரியரை போன்ற நம்முடைய முன்னோர்கள் நல் ஒழுக்கத்தை, தர்மம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். கருமையாக இல்லாமல் தர்மியாக இருந்து மற்றவர்களுக்கு தர்மம் செய்வோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.